ஓம் சாந்தி. நவம்பர் 28, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒரே ஒரு தந்தை கூறுவதை மாத்திரம் கேட்டு பின்னர் அவர் கூறியதை மற்றோருக்கும் கூறுங்கள். கேள்வி: நீங்கள் மற்றோருக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்று என்ன புரிந்துணர்வை தந்தை உங்களுக்கு கொடுத்துள்ளார்? பதில்: நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற புரிந்துணர்வை பாபா ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கொடுத்துள்ளார். ஒரே ஒரு தந்தையின் நினைவிலேயே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தையே நீங்கள் அனைவருக்கும் கூற வேண்டும். ஏனெனில் நீங்கள் முழு உலகிலும் உள்ள உங்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் நன்மை அளிக்க வேண்டும். நீங்கள் மாத்திரமே இந்த சேவை செய்வதற்கான கருவிகள் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. பொதுவாக நீங்கள் ஏன் ஓம் சாந்தி என்று கூறுகிறீர்கள்? இது உங்களுடைய அறிமுகத்தை கொடுப்பதாகும். ஆத்மாக்கள் தங்கள் சொந்த அறிமுகத்தை கொடுப்பார்கள். ஆத்மாக்களே தங்கள் ஷரீரங்களின் மூலமாக பேசுகிறார்கள். ஓர் ஆத்மா இல்லாமல் ஒரு ஷரீரத்தினால் எதையும் செய்ய முடியாது. ஆகவே ஆத்மாக்கள் தங்களை அறிமுகம் செய்து கொள்கிறார்கள். நான் ஓர் ஆத்மா. நான் பரமாத்மாவாகிய பரம தந்தையின் குழந்தை. ஆத்மாவே பரமாத்மா ஆவார் என அந்த மக்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தும் விளங்கப்படுத்தப்படுகின்றன. பாபா குழந்தாய் குழந்தாய் என கூறுவார் இல்லையா? ஆன்மீக தந்தை கூறுகின்றார், ஓ ஆன்மீக குழந்தைகளே, உங்கள் பௌதிக புலன் அங்கங்களின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், முதலில் ஞானமும் பின்னர் பக்தியும் உள்ளன. முதலில் பக்தியும் பின்னர் இந்த ஞானமும் உள்ளன என்றில்லை. முதலில் பகலாகிய இந்த ஞானமும் பின்னர் இரவாகிய பக்தியும் உள்ளன. ஆகவே பகல் மீண்டும் எப்பொழுது ஆரம்பமாகும்? பக்தியில் விருப்பமின்மை உள்ள பொழுதே ஆகும். கியானும் விக்யானும் மௌனம் உள்ளது என்பதை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை கற்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் சத்திய திரேதாயுகங்களில் இந்த ஞானத்தின் வெகுமதியை பெறுகின்றீர்கள். இந்த நேரத்தில் பாபா உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். பின்னர் சத்யுகத்தில் இந்த கல்வியின் வெகுமதியை பெறுகின்றீர்கள். இது விளங்கிக் கொள்ளப்பட வேண்டியது ஒன்றாகும். இப்பொழுது தந்தை உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். நீங்கள் கியானுக்கு அப்பால் மௌன தாமமாகிய உங்கள் வீடான விக்யானத்திற்குள் மௌனத்திற்குள் செல்வீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது கியான் என்றோ அல்லது பக்தி என்றோ அழைக்கப்படுவதில்லை. அது விக்யான் என்றே அழைக்கப்படுகிறது. நீங்கள் கியானுக்கு அப்பால் மௌன தாமத்திற்கு செல்கிறீர்கள். உங்கள் புத்தியில் இந்த ஞானம் அனைத்தையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். எந்த இடத்திற்காக தந்தை உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார்? எதிர்கால புதிய உலகிற்காக அவர் அதை உங்களுக்கு கொடுக்கின்றார். நீங்கள் புதிய உலகிற்கு செல்வதற்கு முன்னர் முதலில் உங்கள் வீட்டிற்கு செல்வீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் வசிக்கும் முக்தி தாமத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். நீங்கள் நிச்சயமாக அங்கு செல்வீர்கள். நீங்கள் மாத்திரமே இந்த புதிய விஷயங்களை கேட்கின்றீர்கள். வேறு எவராலும் அவற்றை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகள் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஓர் ஆன்மீக தந்தை இருப்பது அவசியமாகும். ஆன்மீக தந்தையும் ஆன்மீக குழந்தைகளும் உள்ளனர். ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு ஓர் ஆன்மீக தந்தை மாத்திரமே இருக்கின்றார். அவர் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். தந்தை எவ்வாறு வருகின்றார் என்பதும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், நானும் ஜடப்பொருளின் ஆதாரத்தை பெற வேண்டி உள்ளது. இப்பொழுது நீங்கள் தந்தை கூறுவதை மாத்திரமே கேட்க வேண்டும். தந்தையை தவிர வேறு எவர் கூறுவதையும் கேட்காதீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் செவிமடுத்த பின்னர் உங்கள் சகோதரர்களுக்கும் கூறுங்கள். நீங்கள் நிச்சயமாக ஏதோ ஒன்றை கூற வேண்டும். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர். புத்தி அங்கே செல்கிறது.
குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை விளங்கப்படுத்தும் பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. முன்னர் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு புரிந்துணர்வு இல்லாததால் ராவணனின் பிடிக்குள் சிக்கிய பொழுது உங்களுக்கு என்ன நிகழ்ந்தது என பாருங்கள். நீங்கள் மிகவும் அழுக்காகினீர்கள். நீங்கள் மது அருந்திய பொழுது நீங்கள் என்னவாக ஆகினீர்கள்? மது மென்மேலும் அழுக்கை பரப்புகிறது. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. கல்பம் கல்பமாக நீங்கள் அதை பெற்று வந்தீர்கள். ஆகவே நீங்கள் நிச்சயமாக தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக குணங்களை பற்றிய புகழ் அதிக அளவில் உள்ளது. வைகுந்தத்தின் அதிபதி மிகவும் இனிமையானவர். நீங்கள் அதை ஸ்ரீ கிருஷ்ணரின் வம்சம் என கூற மாட்டீர்கள். அது விஷ்ணுவின் வம்சம், அதாவது லக்ஷ்மி நாராயணனின் வம்சம் என்றே கூறப்படுகிறது. தந்தையால் மாத்திரமே சத்யுகத்து ராஜ்ய வம்சத்தை ஸ்தாபிக்க முடியும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரியும். இந்த படங்கள் இல்லாமலும் உங்களால் இதை விளங்கப்படுத்த முடியும். தொடர்ந்தும் பல ஆலயங்கள் கட்டப்படும். ஞானம் உள்ளவர்கள் தொடர்ந்தும் ஓடிச் சென்று மற்றோருக்கு நன்மை அளித்து அவர்களை தங்களுக்கு சமமாக்குவார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே சோதித்து கேளுங்கள். நான் இந்த ஞானத்தை எத்தனை பேருக்கு கொடுத்துள்ளேன்? சிலர் மிகவும் விரைவாக ஞான அம்பினால் தாக்கப்படுகிறார்கள். பீஷ்ம பிதாமகர் போன்றோர் கூறினார்கள், நான் குமாரிகளின் அம்புகளினால் தாக்கப்பட்டுள்ளேன். இவர்கள் அனைவரும் தூய்மையான குமார்களும் குமாரிகளும் ஆவார்கள். அதாவது அவர்கள் குழந்தைகள் ஆவார்கள். நீங்கள் அனைவரும் குழந்தைகள். ஆகவே நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், சகோதரர்களும் சகோதரிகளும் என கூறுகின்றீர்கள். இது ஒரு தூய உறவு முறையாகும். நீங்கள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். தந்தை உங்களை தத்தெடுத்துள்ளார். சிவ் பாபா உங்களை பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக தத்தெடுத்தார். உண்மையில் நீங்கள் தத்தெடுக்கப்பட்ட என்னும் வார்த்தையையே பயன்படுத்தக்கூடாது. எவ்வாறாயினும் நீங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகள். அனைவரும் என்னை அழைக்கின்றார்கள், சிவ் பாபா சிவ் பாபா வாருங்கள். எவ்வாறாயினும் அவர்களுக்கு புரிந்துணர்வு இல்லை. ஆத்மாக்கள் அனைவரும் ஷரீரங்களை ஏற்று தங்கள் பாகத்தை நடிக்கிறார்கள். ஆகவே சிவ் பாபாவும் நிச்சயமாக ஒரு ஷரீரத்தின் மூலமாக தனது பாகத்தை நடிப்பார். சிவ் பாபா ஒரு பாகத்தை நடிக்கவில்லை என்றால் அவரால் பயன் இருக்காது. அவருக்கு பெருமதியும் இருக்காது. அவர் முழு உலகையும் ஜீவன் முக்தி அடைய செய்யும் பொழுதே அவருக்கு பெருமதி கிடைக்கிறது. அதனாலேயே பக்தி மார்க்கத்தில் அவர்கள் அவருடைய புகழை பாடுகிறார்கள். அவர்கள் சத்கதி அடைந்ததும் அவர்களுக்கு தந்தையை நினைவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் தந்தையாகிய கடவுளை பற்றி பேசுகிறார்கள். ஆசிரியர் மறைந்து விடுகின்றார். ஒரே ஒரு பரம தந்தையே அனைவரையும் தூய்மையாக்குபவர் என்று அவர்கள் கூற வேண்டும் என்பதற்காகவே கூறுகிறார்கள். அந்த ஒரே ஒருவரே சத்கதியை அருள்பவர் என்பதையும் அவர்கள் கூறுவதில்லை. அனைவருக்கும் சத்கதியை அளிப்பவர் ஒரே ஒருவரே என்பது நினைவு கூறப்பட்டாலும் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலேயே இதை கூறுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது கூறும் அனைத்தும் அர்த்தமுள்ளவையாகும். இரவாகிய பக்தி பகலாகிய ஞானத்திலிருந்து வேறுபட்டதாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பகலுக்குரிய காலமும் பக்திக்குரிய காலமும் உள்ளன. இவை எல்லையற்ற விஷயங்களாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த எல்லையற்ற ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். அரை கல்பத்திற்கு பகலும் மற்ற அரை கல்பத்திற்கு இரவும் உள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் இரவை பகலாக மாற்றுவதற்கே வருகின்றேன். அரை கல்பத்திற்கு ராவண ராஜ்யம் உள்ளது என்பதும் அதில் பல வகையான துன்பம் உள்ளது என்பதும் உங்களுக்கு தெரியும். பின்னர் தந்தை வந்து உங்களுக்கு சந்தோஷம் மாத்திரமே இருக்கின்ற புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார். இது சந்தோஷத்தையும் துன்பத்தையும் பற்றிய ஒரு நாடகம் என்று கூறப்பட்டுள்ளது. சந்தோஷம் என்றால் ராமர் என்றும் துன்பம் என்றால் ராவணன் என்றும் அர்த்தம். நீங்கள் ராவணனை வெற்றி கொள்ளும் பொழுது ராமராஜ்யம் ஆரம்பமாகிறது. அரை கல்பத்திற்கு பின்னர் ராவணன் வந்து ராமராஜ்யத்தை வெற்றி கொண்டு அதை ஆட்சி செய்கின்றார். இப்பொழுது நீங்கள் மாயையை வெல்கின்றீர்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ளதாகும். இது உங்களுடைய இறை மொழியாகும்.
கடவுள் எவ்வாறு பேசுகின்றார் என்பதை வேறு எவராலும் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? இதுவே தந்தையாகிய கடவுளின் மொழி என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் ஞானம் நிறைந்தவர் என்பதால் அவர் ஞானத்தினால் நிரம்பிய ஒருவராகிய ஞானக்கடல் என்று கூறப்படுகிறது. எனவே உண்மையிலேயே அவர் இந்த ஞானத்தை எவருக்காவது கொடுப்பார். பாபா எவ்வாறு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் என்பது இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் உங்களுக்கு தனது சொந்த அறிமுகத்தையும் உலக சக்கரத்தின் ஞானத்தையும் கொடுக்கின்றார். பின்னர் இந்த ஞானத்தை பெறுவதன் மூலம் நாங்கள் பூலோகத்தை ஆட்சி செய்பவர்கள் ஆகின்றோம். சுயதர்ஷன சக்கரம் உள்ளது. நினைவு செய்வதன் மூலம் எங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. இது உங்களுடைய வன்முறையற்ற நினைவு சக்கரம் ஆகும். அந்த சக்கரம் வன்முறைக்குரியது. அது ஒருவரின் தலையை வெட்டுவதற்கானதாகும். அறியாமையில் உள்ள மக்கள் தொடர்ந்தும் ஒருவர் மற்றவரின் தலைகளை வெட்டுகிறார்கள். சுயதர்ஷன சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். ஆரம்பத்திலிருந்து மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை நீங்கள் துன்பத்தை அனுபவம் செய்கின்ற காமமே உங்களுடைய மிகப்பெரிய எதிரியாகும். அது துன்பச் சக்கரம். தந்தை உங்களுக்கு இந்த சக்கரத்தின் ஞானத்தை விளங்கப்படுத்துகின்றார். அவர் உங்களை சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்களாக ஆக்குகின்றார். அவர்கள் சமய நூல்களில் பல்வேறு கதைகளை உருவாக்கி உள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது அவை அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். நீங்கள் ஒரே ஒரு தந்தையையே நினைவு செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் உங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை தந்தையிடமிருந்தே பெற்றுக்கொள்ள முடியும். தந்தையை நினைவு செய்து உங்கள் ஆஸ்தியை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இது மிகவும் இலகுவானது. எல்லையற்ற தந்தை புதிய உலகை ஸ்தாபிப்பதனால் அவரிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்கு அவரை நினைவு செய்யுங்கள். இதுவே மன்மனாபவ் மத்யாஜிபவ் என்பவற்றின் அர்த்தமாகும். தந்தையையும் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்வதால் குழந்தைகளாகிய உங்களின் சந்தோஷ பாதரசம் உயரும். நாங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். தந்தை ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். நாங்கள் ஸ்வர்க்க அதிபதிகளாக இருந்தோம். நாங்கள் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை அந்த அதிபதிகள் ஆகுவோம். நாங்களே பின்னர் நரகவாசிகள் ஆகியவர்கள். நாங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தோம். இப்பொழுது தமோ பிரதானம் ஆகிவிட்டோம். நாங்களே பக்தி மார்க்கத்தில் சென்றவர்கள். நாங்கள் முழு சக்கரத்தையும் சுற்றி வந்தோம். பாரத மக்களாகிய நாங்கள் முதலில் சூரிய வம்சத்திற்கும் பின்னர் சந்திர வம்சத்திற்கும் உரியவர்கள் ஆகிய பின்னர் வைஷ்ய வம்சத்திற்குள் இறங்கி வந்தோம். பாரத மக்களாகிய நாங்கள் தேவர்களாக இருந்து பின்னர் கீழே வந்தோம். இப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தெரியும். நீங்கள் பாவ பாதையில் செல்லும் பொழுது மிகவும் அழுக்காகிவிட்டீர்கள். அவர்கள் ஆலயங்களில் அத்தகைய அவலட்சணமான உருவங்களையும் உருவாக்கி உள்ளார்கள். முன்னர் அவர்கள் அத்தகைய வடிவங்களுடன் மணி கூடுகளையும் உருவாக்குவது வழக்கம். முன்னர் நீங்கள் மிகவும் அழகாக இருந்தீர்கள் என்பதையும் பின்னர் மறுபிறவி எடுக்கும் பொழுது மிகவும் அழுக்காகிவிட்டீர்கள் என்பதையும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் சத்யுகத்தின் அதிபதிகளாக இருந்த பொழுது தெய்வீக குணங்களை கொண்ட மனிதர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு அசுர குணங்களே உள்ளன. வேறு எந்த வேறுபாடும் இல்லை. ஒரு வாளுடனோ அல்லது தும்பிக்கையுடனோ எந்த மனிதர்களும் இருப்பதில்லை. இந்த விஷயங்கள் வெவ்வேறு தேவர்களின் அடையாளங்களாகும். ஸ்வர்க்கம் மறைந்து விட்டது. அந்த படங்களின் அடையாளங்களாக எஞ்சி இருந்தன. சந்திர வம்சத்தின் அடையாளமும் உள்ளது. இப்பொழுது நீங்கள் மாயையை வெல்வதற்கு யுத்தம் செய்கிறீர்கள். யுத்தம் செய்கையில் நீங்கள் சித்தி அடையாததற்கான அடையாளமே அம்பும் வில்லும் ஆகும். உண்மையில் பாரத மக்கள் தேவ குலத்திற்கு உரியவர்கள். இல்லாது விட்டால் அவர்களை எந்த குலம் என கணக்கிடுவது? எவ்வாறாயினும் பாரத மக்கள் தங்கள் குலத்தை பற்றி அறியாத காரணத்தால் அவர்கள் தங்களை இந்துக்கள் என்று அழைக்கிறார்கள். இல்லாது விட்டால் நீங்கள் அனைவரும் ஒரே குலத்திற்கு உரியவர்கள். பாரதத்தில் உள்ள அனைவரும் எல்லையற்ற தந்தையால் ஸ்தாபிக்கப்பட்ட தேவ குலத்திற்கு உரியவர்கள். பாரதத்திற்கு ஒரு சமய நூல் மாத்திரமே உள்ளது. தேவ வம்சம் ஸ்தாபிக்கப்பட்டு பின்னர் அதிலிருந்து மற்ற கிளைகள் வெளிப்படுகின்றன. தந்தை தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். 4 பிரதான சமயங்கள் உள்ளன.
அவற்றின் அஸ்திவாரம் தேவ தர்மம் ஆகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் முக்திதாமவாசிகள். பின்னர் நீங்கள் உங்களுடைய தேவ கிளைக்குள் அடிமரத்திற்குள் செல்கிறீர்கள். பாரதத்திற்கு ஓர் எல்லை அஸ்திவாரம் மாத்திரமே உள்ளது. இது வேறெந்த சமயங்களுக்கும் கிடையாது. நீங்கள் ஆதியில் தேவ தர்மத்திற்கு உரியவர்கள். பின்னர் நாடக திட்டத்திற்கு ஏற்ப அதிலிருந்து மற்ற சமயங்கள் வெளிப்படுகின்றன. பாரதத்தின் ஆதி தர்மம் தந்தையினால் ஸ்தாபிக்கப்பட்ட தேவ தர்மம் ஆகும். பின்னர் அதிலிருந்து புதிய கிளைகள் வெளிப்படுகின்றன. இந்த முழு விருட்சமும் கடவுளின் விருட்சமாகும். தந்தை கூறுகின்றார், நான் இந்த விருட்சத்தின் விதையாவேன். இதுவே அஸ்திவாரம். அதிலிருந்து பிரதான கிளைகள் வெளிப்படுகின்றன. ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதே பிரதான விஷயமாகும். அனைவரும் நினைவு செய்யும் ஒரே ஒருவரே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையாவார். தந்தை கூறுகின்றார், உங்கள் பௌதீக கண்கள் மூலம் நீங்கள் பார்க்கின்ற அனைத்தையும் நீங்கள் மறந்துவிட வேண்டும். இந்த விருப்பமின்மை எல்லையற்றது. ஆனால் அவர்களுடைய விருப்பமின்மையோ எல்லைக்கு உட்பட்டது. அவர்கள் தங்கள் வீடுகளில் ஆர்வமின்மையை கொண்டுள்ளார்கள். ஆனால் நீங்களோ பழைய உலகம் முழுவதிலும் ஆர்வமின்மையை கொண்டுள்ளீர்கள். நீங்கள் பக்தி செய்வதை பூர்த்தி செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு பழைய உலகில் ஆர்வமின்மை ஏற்படுத்துகிறது. பின்னர் நாங்கள் சாந்திதாமத்தின் மூலமாக புதிய உலகிற்கு செல்கின்றோம். தந்தை கூறுகின்றார், இந்த பழைய உலகம் எரிக்கப்பட உள்ளது. உங்கள் இதயம் இந்த பழைய உலகில் பற்று வைக்க கூடாது. நீங்கள் தகுதி வாய்ந்தவர்கள் ஆகும் வரை நீங்கள் இங்கேயே தங்க வேண்டும். உங்கள் கணக்குகள் அனைத்தையும் நீங்கள் தீர்க்க வேண்டும். அரை கல்பத்திற்காக நீங்கள் சந்தோஷத்தை சேகரித்துக் கொள்கிறீர்கள். அது சாந்திதாமம் எனவும் அது சந்தோஷதாமம் எனவும் அழைக்கப்படுகிறது. முதலில் சந்தோஷமும் பின்னர் துன்பமும் உள்ளது. புதிய ஆத்மாக்கள் அனைவரும் வீட்டிலிருந்து கீழே வருகிறார்கள் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். உதாரணமாக, கிறிஸ்துவின் ஆத்மா முதலில் வரும் பொழுது அவர் எந்த துன்பத்தையும் அனுபவம் செய்யவில்லை. இந்த நாடகம் முதலில் சந்தோஷத்தையும் பின்னர் துன்பத்தையும் பற்றியதாகும். புதிதாக வருபவர்கள் சதோப்பிரதானமாகவே இருக்கிறார்கள். உங்களுடைய சந்தோஷத்தின் அனுபவம் அவர்களுடையதை விடவும் கூடுதலாக உள்ளதை போன்றே உங்களுடைய துன்ப அனுபவமும் கூடுதலாகவே உள்ளது. அவை அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்கள் புத்தியை பயன்படுத்த வேண்டும். தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பின்னர் நீங்கள் மற்ற ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகிறீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் இந்த ஷரீரத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். இவருடைய பல பிறவிகளின் இறுதி பிறவியில் நான் இந்த ஷரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். அதாவது நான் ஒரு தமோ பிரதான் ஷரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். பின்னர் அவர் முதலில் வருபவர் ஆகின்றார். முதலாம் இலக்கத்திற்கு உரியவர் இறுதி இலக்கத்திற்கு உரியவராகவும், இறுதி இலக்கத்திற்கு உரியவர் முதலாம் இலக்கத்திற்கு உரியவராகவும் ஆகின்றார். இதுவும் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். முதலாவதாக உள்ளவருக்கு பின்னர் யார் வருவார்? மம்மா. அவரும் தன்னுடைய பாகத்தை நடிக்க வேண்டும். அவர் பலருக்கும் கற்பித்தல்களை கொடுத்துள்ளார். பின்னர் குழந்தைகளாகிய நீங்கள் பலருக்கும் கற்பிப்பதில் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். கற்பவர்களும் உங்களை விடவும் திறமைசாலிகளாகும் வகையில் அத்தகைய முயற்சியை செய்கிறார்கள். தங்கள் ஆசிரியர்களை விடவும் திறமைசாலிகள் ஆகின்ற மாணவர்கள் பல நிலையங்களில் உள்ளார்கள். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பார்க்கப்படுகிறார்கள். ஒவ்வொருவருடைய நடத்தையிலிருந்தும் உங்களால் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். மாயை சிலரை அவர்களின் மூக்கை பிடித்து முழுமையாக விழுங்கி விடுகின்றாள். அவர்கள் விகாரத்தில் வீழ்கின்றார்கள். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது பலரை பற்றி கேள்விப்படுவீர்கள். நீங்கள் வியப்படைவீர்கள். இவர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தார், அவர் ஏன் ஓடிவிட்டார்? அவர் எங்களை தூய்மையாகுமாறு கூறுவது வழக்கம். இப்பொழுது அவரே அழுக்காகிவிட்டார். உங்களால் நிச்சயமாக புரிந்து கொள்ள இயலும். பலர் அழுக்காகின்றார்கள். பாபா கூறியுள்ளார், மிக சிறந்த மகாரத்திகளையும் மாயை பெருமளவு தொல்லைப்படுத்துவாள். நீங்கள் மாயையை தொல்லைப்படுத்தி அவளை வெற்றி கொள்வது போன்றே மாயையும் செய்கின்றாள். அத்தகைய முதற்தரமான களிப்பூட்டும் பெயர்களை தந்தை உங்களுக்கு கொடுத்தார். ஆனால் ஓ மாயையே,
அவர்கள் ஞானத்தால் வியப்படைந்து அதை மற்றோருக்கும் கூறி பின்னர் ஓடிவிடுகிறார்கள். அவர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். இதனாலேயே குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ஒரு யுத்த களமாகும். மாயையுடனான உங்கள் யுத்தம் மிகவும் மகத்தானது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளான உங்களுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் கர்ம கணக்குகள் அனைத்தையும் இங்கேயே தீர்த்து அரை கல்பத்திற்கான சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பழைய உலகின் மீது உங்கள் இதயத்தை இணைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் பௌதீக கண்களால் பார்க்கின்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். 2. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் கல்வியில் விரைவாக பாய்ந்து சென்று முன்னேறுங்கள். ஒரு தந்தை கூறுவதை மாத்திரம் கேட்டு அவர் கூறுவதை மாத்திரமே மற்றோருக்கு கூறுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் எல்லையற்ற பார்வையையும் எல்லையற்ற மனோபாவத்தையும் ஸ்திதியையும் கொண்டிருப்பதன் மூலம் அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற டபுள் லைட் தேவதை ஆகுவீர்களாக. எல்லோரும் தேவதைகளை அதிகம் விரும்புகிறார்கள். ஏனென்றால் தேவதைகள் இருவருக்கு மட்டுமன்றி அனைவருக்கும் சொந்தமானவர்கள். தேவதைகளுக்கு எல்லையற்ற பார்வையும் எல்லையற்ற மனோபாவமும் ஸ்திதியும் உள்ளன. அத்துடன் தேவதைகள் சகல ஆத்மாக்களுக்கும் இறை செய்தியாளர்கள் ஆவார்கள். ஒரு தேவதை லேசாகவும் ஒளியாகவும் இருப்பார். எல்லோரும் இறைவனுடனும் ஓர் உறவு முறையை ஏற்படுத்துபவர். அத்துடன் ஷரீரங்களில் இருந்தும் ஷரீர உறவுகளில் இருந்தும் பற்றற்று இருப்பவர். தங்களையும் மற்றவர்களையும் தமது செயல்பாடுகளாலும் முகங்களாலும் தந்தையை ஒத்தவர்களாக ஆக்குபவர். சகலருக்கும் நன்மை செய்கின்றார்கள். இத்தகைய தேவதைகள் எல்லோராலும் நேசிக்கப்படுகிறார்கள். ஸ்லோகம். தந்தையின் முகம் உங்களின் முகத்தில் புலப்படும் பொழுது நிறைவு செய்தல் இடம்பெறும். ஓம் சாந்தி.